கறியை விட எலும்புல தான் சத்து அதிகம்னு எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க. அதனாலேயே அடிக்கடி எங்க பாட்டி எங்களுக்கு நல்லி எலும்பு வறுவலை செஞ்சு கொடுப்பாங்க. நல்லி எலும்பு நல்லா வேக வச்சு அம்மியில மசாலா அரைச்சு எங்க பாட்டி நல்லி எலும்பு வறுவல் செய்வாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். அதுலயும் நல்லி எலும்புல இருக்க சூப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லி எலும்பு வறுவலுக்காக நாங்க சுமாரா 2 கிலோ நல்லி எலும்பு எடுத்துக்கிட்டோம். நல்லி எலும்பு வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால இப்ப நல்லி எலும்பை வேக வைக்க போறோம். இப்ப நல்லி எலும்பை சட்டியில சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லி எலும்பு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்ப நல்லி எலும்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேகறதுக்காக ஈர்க்கமா மூடி வச்சிடலாம். இப்ப நல்லி எலும்பு வறுவலுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்திடலாம். சோம்பு, மிளகு சீரகம், இஞ்சி, 10 வரமிளகாய், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 10 சின்ன வெங்காயம், 4 பட்டை, லவங்கம், 7 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 பூண்டு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்ப மசாலாக்கள் எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அம்மியில இஞ்சி வச்சு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அது கூடவே பட்டை லவங்கத்தை சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மிளகு சீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை லவங்க மசாலாவை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப வரமிளகாய் கொத்தமல்லிய அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லிய நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. நல்லி எலும்பும் இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப நல்லி எலும்ப வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப அரைச்சு வச்சிருந்த பட்டை லவங்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்தரலாம். இப்ப நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்தரலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியையும் சேர்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம நல்லி எலும்பு வேகும் போதே உப்பு சேர்த்திருந்தோம். அதனால இப்ப கொஞ்சம் உப்பு கம்மியாவே சேர்த்துக்கலாம். இப்ப வேக வச்சிருந்த நல்லி எலும்பை சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம கையால அரைச்ச மசாலாவோட நல்லி எலும்பை சேர்த்து வறுக்கும் போது வர வாசனையே அவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிடலாம். நல்லி எலும்பு வறுவல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இந்த நல்லி எலும்பை கடிச்சா பல்லு ரொம்ப உறுதியா இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அதே போல கை கால் எலும்புகளும் உறுதியாகும்னு சொல்லுவாங்க. இது போல இந்த நல்லி எலும்புல பலவிதமான நன்மைகள் இருக்கு.